கடகத்தோட பிஹேவியர் எப்படின்னா, ஒரு டைம் பார்த்தா நல்லா உடச்சிக்கிட்டே இருப்பாங்க, சில டைம் பார்த்தா புஷ்ஷுன்னு உட்காந்துருவாங்க. ஏன் புஷ்ஷுன்னு உட்காந்து டயர்டாக இருக்கும், ஏன் டயர்டாக இருக்குது, சாப்பிடலையா, தூங்கலையானா ஒரு ஆன்சர் இருக்காது, புஷ்ஷுன்னு உட்காந்துருப்பாங்க. அது அப்படி தான். ஒரு மாதத்தில் பார்த்தா 15 நாள் ஆக்டிவாக இருப்பாங்க, 15 நாள் கம்முன்னு இருப்பாங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முன்னேறிட்டே இருப்பாங்க, இன்னொரு 6 மாதம் புஷ்ஷுன்னு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கடகத்துடைய ஒரு பேட்டர்ன். இல்லை நீச்சமாக இருக்கிறவங்களுக்கான இருக்கிற பேட்டர்ன் தான் இது. ஓகே, தொடர்ந்து முயற்சிகள் இருந்து, அதாவது ஜெயிக்கிறோம், ஜெயிக்கல, நடக்குது, நடக்கலை, அது சொல்லுவாங்கள்ல, கடமையை செய் பலன் எதிர்பார்க்காதுன்ற, நீங்கள் வந்து தாராளமாக ஜெயிச்சிடலாம். சரி, நீங்கள் வந்து அப்புறம் பண விஷயத்தில் ஜாகிரதையாக யார்கிட்ட கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்குறோன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து முக்கியமானது தெய்வ வழிபாடுகள் அப்படின்னா கடகத்துக்கு வந்து அம்பாள். சரிங்களா, நம்ம எப்பவுமே சொல்கிறது லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், அம்மன் வழிபாடுகள் பண்ணுங்க. சித்திரை திருவிழா வருது, மீனாட்சி அம்மன், மீனாட்சி வந்து ஆட்சி, காமாட்சி மீனாட்சி இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி கடகத்துக்கு சூப்பராக வேலை செய்யுங்க. பௌர்ணமி அமாவாசைனாவே கடகத்துக்கு வேலை செய்யும், சித்ரா பௌர்ணமி ஒன்றும் வேலை செய்யும். நிறைய பேர் வெள்ளையங்கிரி மலைக்கு போவாங்க, எந்த மலையில் அலவுடோ, எந்த மலையில் ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக ஏறிட்டு சாமி கும்பிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க. மலை ஏற முடியல, கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. போயிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான மாதமாக அமையும்.